இன்றைய சட்டமன்ற நிகழ்வில் ஏகப்பட்ட கொத்து பரோட்டா சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கு. கொத்து பரோட்டா போட்டது யாருன்னாக்கா அண்ணன் கே. நேரு அவர்கள், ஐயா ஏவா வேலு அவர்கள், கடையநல்லூர் எம்எல்ஏ அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள், அப்புறம் நம்ம தமிமுன் அன்சாரி அவர்கள், அப்புறம் நம்ம அதிமுகவோட ஐயா எடப்பாடி பழனிசாமினாலும் இன்னைக்கு கொத்து பரோட்டாவை போட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவுடைய கீழ்பண்ணாத்தூர் எம்எல்ஏ அண்ணன் ராமச்சந்திரன் அவர்கள், இவங்கெல்லாம் டேக் டீம் போட்டு ஒரு ஒரு சம்மர்ஸ்லாமே முடிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். இப்படியா கொத்து பரோட்டா வாங்கியது யாருனாக்கா வழக்கம் போல் நம்ம சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள், அப்புறம் இண்டஸ்ட்ரியல் யூனிவர்சிட்டி நம்ம அக்கா ரீல்ஸ் அக்கா கீர்த்தனா அவர்கள், அப்புறம் நம்ம ஒரு நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள், அப்புறம் இன்னும் அந்த பக்கம் சில அமைச்சர்லாம் சேர்ந்து கொத்து பரோட்டா வாங்கியிருக்கிறாங்க. அதனால இன்றைக்கு சட்டசபையில் நடந்த அந்த கொத்து பரோட்டா சம்பவங்கள் என்னென்ன அப்படிங்கிறதா இந்த சல்லி சல்லியா போட்டு நொறுக்கிட்டீங்களா நம்ம பார்க்க போறோம். சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களா. முதலாவதாக ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படியாப்பட்ட தரமான சம்பவத்தை செய்வார்னு எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே உட்காந்துட்டே இருந்தார். ஒரே ஒரு ஒரு கேப்பு தான், எந்திரிச்சு கவுண்டர் கொடுத்தாப்புல ஆப்போசிட்ல நம்மளால முன்னாள் அதிமுக அமைச்சர் மரியாதைக்குரிய பேரவையினுடைய முன்னவர் ஐயா செங்கோட்டையன் அவர்கள் எழுந்திரிச்சு எடப்பாடி பழனிசாமி கவுண்டர் கொடுக்கறதுக்காக கவுண்டர் கொடுக்கறதா எழுந்திரிச்சாரு. ஐயா எடப்பாடி பழனிசாமி யாரு பெரிய கவுண்டரு கொடுக்கறது அப்படிங்கிறதுல ஐயா எடப்பாடி பழனிசாமி தான் சிறந்த கவுண்டரு கொடுக்கிறதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். ஐயா கொடுத்த கவுண்டர் என்ன அப்படிங்கிறத இப்ப அந்த சம்பவத்தை பார்ப்போம். அன்றைக்கு கூலி உயர்வு கிடையாது, உரவிலை உயரல, டீசல் விலை உயரல, இன்றைக்கு எல்லாம் உயர்ந்து போச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க ஊக்கத்தொகை கொடுத்துருக்கீங்க. ஆக அதை ஒப்பிட்டு பேசு, அது பொருத்தமா இருக்கு. நீங்கள் இதுவரையிலும் முதலமைச்சராக இருந்த போது 4000 ரூபாய் கரும்புக்கு வழங்கி இருக்கிறதா என்பதை மட்டும் இங்கே சொல்லுங்கள், அதற்கு நாங்கள் பதில் சொல்லுவோம். அதிமுக ஆட்சி இருக்கும் போது யார் இந்த துறைக்கு அமைச்சர் இருந்தே தெரியாது பேசிட்டு இருக்காரு. எங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே சம்பவம் செய்யற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்காங்க. ஆப்போசிட்ல கொத்து பரோட்டா வாங்கினவர் அப்ப எந்த அளவுக்கு டாப் மாடி காலியாக இருந்திருக்கு அவருக்கு. மேட்ரு என்ன, கரும்பு விவசாயிகளுக்கான ஊக்கத்தொகையை நாங்கள் இந்த தாவேக அரசு அதிமுக அரசு கொடுத்ததை விட நாங்கள் அதிகப்படுத்தி கொடுத்துருக்கோம், 4000 ரூபாய் என்னமோ நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் உயர்த்தி கொடுத்தீங்கன்னா 4000 ரூபாய் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட பால் போகுது. அப்போ தான் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாங்க, நாங்கள் சிஎம்மாக இருக்கும் பொழுது பெட்ரோலோட எண்ணெய் வித்துச்சு, டீசலோட எண்ணெய் வித்துச்சு, அப்போ உள்ள விலைவாசி என்னவாக இருந்துச்சு, அப்போ கரண்ட் பில்லு எல்லார் வீட்டுக்கும் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு கணக்கு போட்டு பாருங்க. அதுக்கு தகுந்த ஊக்கத்தொகையாக நாங்கள் அப்போது உள்ள பணவீக்கத்தோட கம்பேர் பண்ணி நாங்கள் அந்த ஊக்கத்தொகையை கொடுத்துருக்கோம். ஆனால் இப்போ உங்கள் ஆட்சியில் பெட்ரோல் எண்ணெய் வைக்குது, டீசல் எண்ணெய் வைக்குது, காய்கறிகள் எண்ணெய் விலை வைக்குது, மளிகை சாமான் எண்ணெய் விலை வைக்குது, கரண்ட் பில்லு ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் எவ்வளோ வருது, கரண்ட் ஃப்ளக்சுவேஷனில் அவன் வீட்டில் உள்ள அந்த வீட்டு உபயோக பொருட்கள்லாம் எவ்வளவு காலி ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் 4000 ரூபா கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது தான் நம்ம ஐயா எழுந்திருக்கிறாப்புல, யாரு நம்ம செங்ஸ் ப்ரோ எழுந்திருக்கிறாப்புல, எழுந்திரிச்சு நீங்கள் 4000 ரூபா கொடுத்தீங்களா இல்லையா அவங்க ஆட்சியில், அதை மட்டும் சொல்லுங்க, வேறு எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொன்னாப்புல. ஐயா ஒரு தக்லை ஃபோனு அப்படியே எங்கள் ஐயா சத்யராஜ் அவர்களை பார்த்தது மாதிரி இருந்துச்சு. எங்கள் ஆட்சியில் யாரும் வேளாண் துறை அமைச்சராக எடுத்து பார்த்தாலும் தெரிய போகுது. ஆக்சுவலாக அதிமுக பிரிவில் வேளாண் துறை அமைச்சராக இருந்தது ஐயா செங்ஸ் ப்ரோ. அப்போ செங்ஸ் ப்ரோ நீங்கள் ஏன் 4000 ரூபா கொடுக்கல அப்படின்னு அக்யூசேஷன் பண்ணுறாருன்னா, அப்போ 4000 ரூபா கொடுக்காத நீங்கள் குற்றவாளிகள், நீங்கள் இந்த மக்களுக்கு எதிரானவர்கள், விவசாயிகளுக்கு எதிரானவர்கள். இப்போ 4000 ரூபா கொடுத்த நாங்கள் தான் விவசாயிகளுக்கு ஆதரவானவர்கள், நாங்கள் தான் விவசாயிகளுடைய பேரப்பிள்ளைகள் அப்படின்னு அக்யூசேஷன் பண்ணுறதுக்கு மக்கள் முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான பாயிண்ட்டாக அதை பயன்படுத்த பார்க்குறாரு. அப்போ அப்படியாப்பட்ட பாயிண்டாக இருக்கும் பட்சத்தில் அந்த அப்போ உள்ள விவசாயிகளுக்கு 4000 ரூபாய் கொடுக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்டனாக்கா அந்த துறை சார்ந்த அமைச்சர். அந்த துறை சார்ந்த அமைச்சர் யாருனாக்கா ஐயா செங்ஸ் ப்ரோ. அப்போ செங்ஸ் ப்ரோ எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் எங்கள் அமைச்சராக இருக்கும் பொழுது இவர் சரியாக வேலை பார்க்கல, துறை சார்ந்து சரியாக வேலை பார்க்கல. அப்போ விவசாயிகளை ஏமாற்றக்கூடிய ஒரு அமைச்சராக அவர் இருந்திருக்கிறாரு. அப்போ விவசாயிகளை ஏய்க்கக்கூடிய ஒரு அமைச்சராக அவர் இருந்திருக்கிறாரு. அப்போ விவசாயிகளுக்கு போற வேண்டிய பணத்தெல்லாம் ஐயா செங்ஸ்புரம் என்ன பண்ணுறாரு, தோட்டங்களாகவும் பண்ணைகளாகவும் மாடுகளாகவும் ஆடுகளாகவும் அப்புறம் வேற ஏதாவது பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகவும் அங்கே போற வேண்டிய பணத்தெல்லாம் பிடிங்கி இதில் போட்டிருக்காரா அப்படிங்கிற கேள்வி இதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, ஐயா செங்ஸ்புரம் யாருன்னா ஜெயலலிதா அவருடைய பீரியட்லேயே வாச்சாத்தின்னு ஒரு சம்பவம், அதை பார்த்தோன்னா டாக்குமெண்ட்ரி கூட இருக்குது, நீங்கள் தேடி எடுத்து பார்த்துக்குங்க, யூடியூப்பில் இருக்குது. ஸோ வாச்சாத்தி சம்பவத்தில் அங்கே உள்ள அந்த மலைப்பகுதியை ஒட்டி வாழ்கிற மக்களை அங்கே உள்ள அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்களா, சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர்ஸு, அங்கே உள்ள போலீஸு,
அவங்களாம் சேர்ந்து அந்த மலை கிராமத்தை விட்டு உள்ள கிராமங்களில் வாழக்கூடிய அந்த கிராம மக்களை, குறிப்பாக பெண்களை வந்து ஒரு டிராக்டரில் ஏற்றிட்டு போய் அவங்க ஒரு காட்டுக்குள்ளே வச்சு கூட்டு பாலியல் உள்ளுறவு எல்லா பெண்களையுமே செய்கிறாங்க. இது பெரிய இஷ்யூவாக மாறுது. அப்போ இஷ்யூவாக மாறும்பொழுது உள்ளே போய் அதற்கான நீதியை பெற்று தந்தது யாருன்னாக்க கம்யூனிஸ்ட் கட்சி, சிபிஎம் கட்சி. ஐயா இப்போ இருக்கிற சிபிஎம் தமிழ்நாடு மாநில செயலராக இருக்கக்கூடிய ஐயா சுரா ரசிகமன்ற தலைவர் சுரா சண்முகம் ஐயா இருக்கார் இல்லைங்களா, அவரும் அண்ணாமலை இன்னும் சொல்லிட்டு ஒரு தோழர், அவர் ஒரு எம்எல்ஏ, இந்த 2 பேரும் தான் சேர்ந்து அப்போ வந்து அந்த வாச்சாத்தி சம்பவத்தை கையில் எடுத்து அப்போ ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி தமிழ்நாடு முழுக்க அதை பேசு பொருளாக்கி அதுக்கப்புறமா அதுக்கான நிதியையும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதியையும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியையும், பாதிப்பை ஏற்படுத்தியவர்களுக்கு சிறை தண்டனையையும், சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கிறது இவங்க 2 பேர் தான் கம்யூனிஸ்ட் கட்சி வழியாக செஞ்சு கொடுத்தாங்க. அப்போ ஐயா செங்ஸ்புரம் என்ன பண்ணாரு, அப்போ அவர் அந்த துறை அமைச்சராக இருந்தார். அப்போ சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கறது பெரிய கொடசஸாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காப்புல, யாரோ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த சண்முகம் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுறாப்புல, அவரும் அண்ணாமலையும் லைட்டாக ஒரு லாரியை ரெடி பண்ணி வரும்போது அடித்து தூக்கிடுங்க, காலி பண்ணிடுங்க, அது வந்து ஒரு ஆக்சிடென்ட் மாரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம், ஆக்சிடென்ட் மாதிரி ரெடி பண்ணி நம்ம முடிச்சலாம், நான் அம்மாக்கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி பேசின அந்த ஃபோன் ரெக்கார்டு இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் அன்றைக்கி பெரிய பரபரப்பாக செய்தி பேப்பரில் வந்துச்சு. அது வாச்சாத்தி டாக்குமெண்ட்டில் இருக்குது. அப்படியாப்பட்ட நபர் தான் ஐயா செங்ஸ்புரோ அவர்கள். இப்போ இந்த செங்ஸ்புரோ தான் இந்த சட்டப்பேரவையினுடைய முன்னவராக இருக்கிறார். அந்த ஆளுங்கட்சியினுடைய முன்னவர்னாக்க அவர் தான் ஃபஸ்ட்டு நம்பர் 1. நம்ம எப்படி குடியரசுத் தலைவரை வந்து முதல் குடிமகன் சொல்கிறோமோ அதேமாதிரி சட்டப்பேரவையினுடைய முன்னவர்னாக்க அவர் தான் நம்பர் 1 அங்கே. இப்போ இவருடைய தலைமையில் அல்லது இவருக்கு கீழே அந்த கட்சியில் உள்ளவங்கலாம் இயங்குறாங்க, சட்டமன்ற கட்சியில் உள்ளவங்க இயங்குறாங்க. இப்படியாப்பட்ட ஒரு அமைச்சரவை ஃபார்ம் ஆகிருக்குனாக்கா இது எப்படி மக்களுக்கு நல்லது செய்கிற அமைச்சரவையாக இருக்கும், அப்போ இது எப்படி மக்களுக்கு பயன் தரக்கூடிய அமைச்சரவையாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்களே முடிவு பண்ணீங்க. அதுக்காக 1/6/2026 காவிரி நீர் வளங்கள் திட்டத்தின் மூலமா நம்ம வந்து சோதனை ஓட்டம் செஞ்சு அதுல கண்டறியப்பட்ட குறைகள்லாம் திருத்தி 7/6/2026 நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட அனைவருக்கும் நீர் வழங்கியிருக்கும். இதுல 2வது முறையா டிஎன்பிஎல் மூலமா நீர் வழங்குதல் திட்டமும் செயல்படுத்தப்பட்டிருக்கு. குடிதண்ணீர் வந்து நம்முடைய இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் சொன்னாங்க, குடிதண்ணீர் நாங்க கொண்டு வந்து கொடுத்துட்டோன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 90 நாளையில அவ்வளவு பெரிய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய நல்ல அமைச்சர் தான். ஏன்னா நாங்க ஏற்பாடு செய்யாம அந்த குடிதண்ணீர் நீங்க 90 நாள் நாங்க கொண்டு வந்திருக்க முடியாது. இன்னும் பொன்னணியாரை பத்தி நம்முடைய அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார், பொன்னணியார் டேம் உருவாக்குனதே கலைஞர். அதுவும் காவிரியிலிருந்து கொண்டு வந்து தண்ணி கொடுக்கணும்னு சொல்றீங்க. காவிரியிலிருந்து தண்ணீர் கொடுத்தோம்னா அதனுடைய வரைபடம் வரைபடம் பாத்தீங்கன்னா அந்த மணப்பாறை பகுதியில ஒரு பகுதி மட்டும் தான் தண்ணி பாயும், எல்லா இடத்துக்கும் தண்ணி போறதுக்கு வழி இல்லை. இதெல்லாம் கடந்த கால உண்மை. நீங்க வந்து 90 நாளைக்குள்ள எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் தான். நெக்கல் பார்த்தீங்கன்னா முடிக்கும் போது 90 நாள் விட்டு முடிச்சாக்கா ரொம்ப சந்தோஷம்தான். ஆக்சுவலாக என்னன்னாக்கா 1/6/2026 ஒரு சோதனை ஓட்டம் பண்ணோம். அதில் உள்ள சில குறைகள் இருந்துச்சு, சரி பண்ணி 7/6/2026 நாங்கள் தண்ணி கொடுத்துட்டோம். அதாவது அந்த லேண்டு சேங்ஷன் ஆனவங்களுக்கு, இந்த வீடு சேங்ஷன் ஆனவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் தண்ணியை கொண்டாந்து காவிரி நதி நீரை கொண்டாந்து அல்லது வேறு ஏதாவது குடிநீர் சம்மந்தமாக ஒரு பிளான் சொல்கிறாங்க, அதில் வந்து நாங்கள் கொண்டாந்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 1/6 சோதனை ஓட்டம் பண்ணி 7/6 வித்தின் ஒரு 6 டேஸுங்க, 6 நாளில் உங்களுக்கு பாருங்கள், அந்த அரசின் மூலியமாக குடிநீர் திட்டம் வாயிலாக குடிநீர் கிடைக்கக்கூடிய அந்த புதுசாக வீடு கொடுத்தவங்களுக்கு உடனடியாக 6 நாளில் அதுவும் எங்கேருந்தோ கொண்டு வந்து அதை நினச்சி கொண்டு கொடுக்க ஒரு பெரிய திட்டம். அது அந்த பெரிய திட்டம் பாருங்க 6 நாளில் சோதனை பண்ணி அவங்க கொடுத்துட்டாங்க. எவ்வளோ பெரிய அமைச்சராக இருப்பாங்க பாருங்க. இப்படியாப்பட்ட அமைச்சர்கள் தான் நமக்கு வேணும். எல்லா அமைச்சர்களும் இதே மாதிரி செயல்பட்டாங்க நமக்கு என்ன பிரச்சனை, எல்லாரும் தாவேக்காக கோட்டை போட்டு போயிடலாம். அப்போ தாவேக்காக நம்ம இதே மாதிரி 7 நாளில் ஒரு திட்டத்தை, பெரிய திட்டத்தை முடிக்கிற அளவுக்கு தாவேக்காக நம்ம ஓட்டு பண்ணணும், அந்த அளவுக்கு அவங்க செயல் பண்ணணும்னாக்கா அது என்ன பண்ணணும்னாக்கா அதுக்கு முன்னாடி நம்ம 5 வருஷம் திமுக கிட்ட ஆட்சியை கொடுத்தோம்னாக்கா அந்த ஆட்சி முடிஞ்சு தாவேக்கா வரும்பொழுது அடுத்த 6 நாளில் 7 நாளில் பெரிய பெரிய திட்டங்கள்லாம் அவங்க சேக்ஷன் பண்ணி முடிச்சுட்டு போயிடுவாங்க. முடிஞ்சு தண்ணியை வந்து திறந்து விடுறது, தண்ணி கனெக்ஷன் கொடுக்குறது, அப்படி இல்லைனாக்கா பெரிய பெரிய பில்டிங்ஸில் வந்து அடுத்த 6 நாளில் திறந்து வைக்கிறது. அவ்வளவு கோடி மதிப்பு உள்ள அந்த மெட்ரோ திட்டத்தில் அவ்வளவு 100 அடி உயரம்னு நினைக்கிறேன் அந்த பிரிட்ஜு, அதெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த 5 வருஷம் திமுக முடிஞ்சுன்னா அடுத்தது வந்த உடனே அடுத்த 1 மாதத்துலேயே எல்லாம் ரீல்ஸ் போட்டு மேலே போய்ட்டு அந்த பாலம் திறந்து வைக்கிறது. அப்புறம் ஏர்போர்ட்டு, வெற்றி ஏர்போர்ட்டு, வெற்றி சுடுகாடு, அப்புறம் வெற்றி மருத்துவமனை, வெற்றி ட்ரெயின், வெற்றி பஸ்ஸு, வெற்றி கப்பல் எல்லாத்தையும் வந்து 6 நாளில் திறந்து வச்சுருவாங்க. அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னாக்கா இவங்க விஜயோட ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி 5 வருஷம் நம்ம திமுக கொடுத்தோம்னா போதும். அதுவரை வந்தோம்னா 2 மாதம் எல்லாத்தையும் கட்டி முடிச்சுட்டு போயிடுவாங்க.
அவ்வளோ பெரிய ஒரு திட்டத்தை அதுக்கு முன்னாடி திமுக பீரியட்லேயே அதுக்கு சாங்ஷன் பண்ணி அமௌண்ட்டை சாங்ஷன் பண்ணி அவங்களே கிட்டத்தட்ட வந்து 95% வேலையை முடிச்சிட்டாங்க. ஆட்சி மாறுனுச்சுனாக்கா அடுத்து ஒரு 5% வேலையை முடிச்சுட்டு அவங்களுக்கான தண்ணீரை குடிநீரை வந்து அவங்களுக்கு கொடுக்குறது அப்படிங்கிறத அப்போ எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சு வச்சுட்டு போனது திமுக. இந்த அம்மா சொல்லணுமா இல்லையா, இந்த இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் அம்மா இது மாதிரி ஏற்கனவே செஞ்சு முடிச்சது நாங்கள் அல்லது பேச வேண்டிய அவசியமே இல்லையே. இதை என்னத்துக்கு பேசணும், ஈஸியாக பேசி கைத்தட்டல் வாங்கிட்டு போடலாம். இதை கொடுத்தோம்னாங்க ஊரில் தற்கொலை நாங்கள் ஏதாவது போட்டு ரீல்ஸ் போட்டு நம்ம ஸ்கோர் ஏற்றோம், அல்ல நாம் சார்ந்திருக்கிற அந்த சாதி சங்கத்தில் இதை போட்டோம்னாக்கா பாரு நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டு எப்படி பயங்கரமாக பேசுது பாரு, அல்ல எவ்வளோ திட்டங்கள் பண்ணியிருக்க பாருன்னு சொல்லிட்டு இவங்க பேசுன போட்டு கட் பண்ணி போட்டு அந்த சாதி சங்கத்துக்குள்ளே ஒரு பேர் எடுத்துக்கலாம். எனக்கு நம்ம சாதி சங்கத்தில் அவங்க ஒரு பொறுப்பாளராகவே இருக்காங்க அந்த சாதி சங்கத்தில். ஆனால் திமுககாரன் எவனாவது ஒருத்தவன் எங்கேயோ அவங்களுடைய சாதி சம்மந்தப்பட்ட ஒரு சங்கத்தில் அந்த மீட்டிங் போகிறாருன்னு ஒரு போர்டு ஃப்ளெக்ஸ் பார்த்துட்டா போதும், உடனடியாக எடுத்துவிட்டு பாருங்கள் சாதி வெறியர்களை, இவர்கள் தான் திமுகவா, பட்டியல் சமூகத்துக்கு எதிரானவர்கள், பாருங்கள் சாதி சங்கத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு பேச வேண்டிய இந்த மாதிரி பொறுப்பாளராக இருக்கு. சாதி சங்கத்தில் பொறுப்பாளராக இருக்கு. இன்னொருத்தர் அந்த மிஸ்ரான்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ அதாவது வாயை திறந்தா போய் தான் வரும் போல் இருக்கு. அந்த மிஸ்ரா யாருனாக்கா நான் வந்து சாதி வெறியேன் அப்படின்னு சொல்றாப்புல ஒரு மீட்டிங், நான் ஒரு சாதி வெறியேன் அப்படின்னு சொல்றாப்புல. இப்போ அவங்களுக்கு சீட்டு கொடுத்து எம்எல்ஏ வைக்கிறாங்க. இதெல்லாம் வாயை திறந்து யாரும் பேசவும் மாட்டாங்க. பேசினா சோஃபா மிஸ் ஆகிடும், அப்புறம் அங்கே ஆசிகாவுக்கு ஆதவிட்டு வர வேண்டிய பேரோல் மிஸ் ஆகும். அப்படிங்கிறனால இது யாரும் பேச மாட்டாங்க. இந்த மாதிரி யாராவது பேசினாங்க அவங்க கிட்ட அந்த சமூகத்தை சார்ந்த மக்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்க உங்களுக்காக பேசவே இல்லை, அவங்க தன்னுடைய சுயநலத்துக்காக தன்னுடைய வயிறுக்காக அவங்க வந்து தன்னுடைய வாயை வைத்து பிழைப்பு நடத்துகிறார்கள். தட்ஸ் ஆல். இவராக நான் அந்த சோசியல் மீடியாவில் இது கொடுத்துட்டு பேசுகிறவங்கள தான் சொல்கிறேன். இதை பற்றி நேற்று உறுப்பினர் கூட சொல்லியிருந்தாங்க. Q1 நீங்கள் எவ்வளோ வாங்கியிருந்தீங்க, 2026-27 சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. 2025-26 Q1 டிஎம்கேல வந்து டிஎம்கே கவர்மெண்ட் இருக்க பார்த்து Q1 19,337 crore வாங்கியிருந்திருக்காங்க. நாங்கள் இப்போ Q1 வர பார்த்து 2026-27 ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் 20,881 crore சொல்லியிருக்கிறோம். இது அதிகமாக இருக்குது அப்படின்னு நேற்று கேட்டிருந்தாங்க. அதாவது டிஎம்கே ஆட்சிக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்கு பட்ஜெட் போடுவாங்க இல்லைங்களா, அதுக்கு அவங்க வாங்கின கடன் தொகை திமுக பேரில் அவங்க வெளில கடன் வாங்கினது எவ்வளோனாக்கா 19,337 கோடி ரூபா வாங்கியிருக்காங்க. ஆனால் தாவேக்கா என்ன பண்ணாங்க பாருங்கள், இவ்வளவு கடன் வாங்கி வச்சுருக்காங்க, ஒவ்வொருத்தருடைய தலையிலையும் 1.5 லட்ச ரூபா சுமத்திட்டு போயிட்டாங்க, அதனால் இவ்வளவு கடனை நம்ம எப்படி போய் அடைக்க போகிறோம், இவ்வளவு கடனாளியாக தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தரையும் ஆக்கி வச்சுட்டு பண்ணிருக்காங்க திமுக. அப்போ அந்த காசை வந்து தொடச்சி வலிச்சு கஜானாவை காலி பண்ணி தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படிலாம் பேசினாங்களா. அப்போ கடன் வாங்குறதே தப்பு, நான் எனக்கு மட்டும் ஒரே ஒரு தடவை ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னாக்க அந்த கடன்லாம் அடித்து காலி தும்சம் பண்ணிடுவேன் நான் அப்படின்னு சொல்லி தான் ஓட்டு கேட்டாப்புல விஜய் அவர்கள். ஆனால் விஜய் வந்து என்ன பண்ணிட்டு அவ்வளோ ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் திமுக வாங்கினது 19,337 கோடி தான், இவங்க வந்துட்டு 20,800 கோடி வாங்கியிருக்காங்க. அப்படின்னா எவ்வளோ எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்கனாக்கா கிட்டத்தட்ட 1,500 கோடி எக்ஸ்ட்ராவாக, அதாவது திமுக வாங்கினதை விட ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்லாம் 1,500 கோடி இவங்க அதிகமாக கடன் வாங்கியிருக்காங்க. அப்போ கடன் வாங்குதல் அப்படிங்கிறதா ஒரு நல்லாட்சிக்கு லட்சணம் அப்படின்னாக்கா அப்போ யார் கடன் கம்மியாக வாங்குறாங்களோ அவங்க நல்லாட்சி தர்றவங்க இல்லையா. அப்படி பார்த்தாக்கா திமுகவா டிவிகேவா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா டிவிகேவை விட திமுக தான் 1,500 கோடி கம்மியாக முதல் குவார்ட்டர் கடன் வாங்கியிருக்கு. அப்போ பெஸ்ட் யார், டிஎம்கேவா அல்லது டிவிகேவா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணீங்க. எவ்வளவு அழகாக ஒரு திரைக்கதையை தயார் பண்ணுவாருன்னு நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அழகான திரைக்கதை எல்லாம் பேசிட்டு இருந்தேன். அதுவும் விவசாயிகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் 5 ஆண்டுகள்ல போற போகல ஒரு திரைக்கதை வசனம் ஒன்று சொன்னாரு. போன ஆட்சியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல விவசாயிகள் வந்து 309 கோடிக்கு வந்து நீங்க நெல் சேமிப்பு கிடங்குகள் அமைப்பீங்கன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சுன்னு பல இடங்கள்ல கேட்டுட்டு இருந்தாங்க. தஞ்சாவூர்லயே அன்னைக்கு எல்லாம் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்கள் சென்ற ஆட்சியில நெல் சேமிப்பு கிடங்கு எங்க கட்டவில்லை என்று ஒரு தவறான தகவலை சபையிலே பதிவு செய்தார். நான் அவர் சொல்லிக் கொள்வது 18 மாவட்டங்களில் சுமார் 54 இடங்களில் 7.33 லட்சம் மெட்ரிக் டன் சுமார் 383 நவீன சேமிப்பு தளங்கள் சுமார் 825 கோடி 79 லட்சம் ரூபாயில அமைக்கப்பட்டு 3.30 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 130 சேமிப்பு தளங்கள் சுமார் 494 கோடியே 71 லட்சம் ரூபாயில இப்பொழுது பணிகள் நடைபெற்று வருகிறது. அது விரைவில் முதலமைச்சர்கள் திறந்து வைக்க இருக்கிறார்கள். குறிப்பாக நீ தஞ்சாவூர் போக நடுவூர் என்ற இடத்துல 1 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட பெரிய சேமிப்பு கிடங்கு 1 லட்சம் மெட்ரிக் டன் நெல்லை சேமித்து வைப்பது. அப்போ நம்ம ரமேஷ் என்ன பண்ணிட்டாப்புனா, தம்பி மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் ஏதோ இந்த மீட்டிங்கில் வெளியில் பொது மீட்டிங்கில் மேடை போட்டு பேசும் பொழுது கையும் காலையும் ஆட்டி அவங்கள குஷிப்படுத்துறது மாதிரி, அது போகிற போக்கில் இந்த வாட்ஸ்அப்பில் வந்த மெசேஜ் எல்லாம் படிச்சுட்டு அங்கே போய் நம்ம தமாஸ் பண்ணிட்டு இருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு கிரிஞ்சு மூமெண்ட்டாக உள்ள நினச்சிட்டாப்புல. நீங்கள் சட்டமன்றத்தில் பேசும் பொழுது நீங்கள் புள்ளி விவரங்களோட பேசணும்.
ஃபேக்டாக தான் பேசணுமே தவிர பொய்யா பேசக்கூடாது. பொய்யா பேசினா மாட்டிக்கிடுவீங்க. அப்படி தான் பொய்யா பேசி இவங்க மாட்டிக்கிறது தாவேக்காவை சேர்ந்தவங்க. போகிற போக்கில் அந்த நெல் கொள்முதலுக்கான குடோன்கள் வந்து எதையுமே திமுக பேரில் கட்டல அப்படின்னு சொல்லிட்டு போனாப்புல. அதற்கான டேட்டாவை தான் சார்ந்த முன்னாள் திமுக பேரில் வேலை பார்த்த அமைச்சர் அவர்கள் வந்து சொல்கிறாரு. எவ்வளவு குடோன்கள் நாங்கள் கட்டணும் அப்படிங்கிற லிஸ்ட்டோடு பேசுகிறாரு பாருங்க. அவர்கிட்ட ஒரு புள்ளி விவரத்தோடு இந்த கட்டியிருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு குட்டு போகும் பொழுது போகிற போக்கில் சும்மா தலையை நறுக்குன்னு 2 குட்டை வச்சு போயிருக்கு. அவ்வளோ ஒன்று என்னன்னாக்கா, இப்போ ஒரு பெரிய ஒரு குடோன் இந்த இடத்துல கட்டினதுன்னு ஒரு ஏரியா சொல்கிறாப்புல. அதில் உங்கள் முதலமைச்சர் தான் போய் திறந்து வைக்க போகிறாருப்புல அப்படிங்கிறாரு. கட்டினது யாருனாக்கா திமுக. இப்போ திறந்து வைக்க போகிறது இவர். அப்போ கல்வெட்டு இல்லாதனாக்கா பாருங்கள், விவசாயிகளை காத்த விவசாயியின் மகன் பாருங்கள், ஒரு விவசாயினுடைய வயிற்றில் பிறக்கணும் ஒரு கஷ்டப்பட்டவர். இப்போ பாருங்கள், விவசாயிகளுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு எத்தனை குடோன்களை திறந்து வைக்கிறாரு பாருங்கள், எத்தனை இடங்களை திறந்து வைக்கிறாரு பாருங்கள், இவர் தான் விவசாயினுடைய கடவுள் அப்படின்லாம் சொல்லி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த குடோனை கட்டினது நாங்கள் தான் தம்பி, திறந்து வைக்க போகிறது உங்கள் தலைவர். இப்போ அதே மாதிரி 1,00,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட ஒரு குடோன் வந்து தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு ஊரில் கட்டியிருக்கோம். நீங்கள் வேணால் சந்தேகம் இருந்தால் பார்த்துங்க, அதையும் உங்கள் தலைவர் தான் போய் திறந்து வைக்க போவார் அப்படின்னு சொல்கிறாங்க நினைக்கிறேன். அப்போ புள்ளி விவரங்கள் இருந்தால் மட்டும் தான் பேசணும். புள்ளி விவரங்கள் இல்லாமல் தம்பி ரமேஷ், மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களே, வாட்ஸ்அப்பில் உள்ளதை ரீல்ஸில் உள்ளதெல்லாம் அங்கே போய் பேசக்கூடாது ராஜா, புள்ளி விவரங்களோட பேசணும். ஓகே, நாம் இந்த சூழலில் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு நிறைய நல்ல செய்தி நிறைய சொல்லிட்டீங்க, போதும். நிறைய பேருக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும். அமைச்சர் அவர்கள் பிரபாகரன் அவர்களே இதை வந்து தடுக்கலாமா? அந்த பேர் கொண்டவர் கிரிஞ்ச் ஆஃப் தி இயர், கிரிஞ்ச் ஆஃப் இயர். எந்த நேரத்தில் சொல்ல வேண்டும், எதை எந்த நேரத்தில் சொல்ல வேண்டும் என்பதை பிரபாகரன் நன்றாகவே அறிந்திருக்கிறார். மேதகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய உரைக்கு நீங்க தடை போடலாம். என்ன தடை போடுறேன்னா வேற ஏதாவது சொல்லலாம். அது மேதகு பிரபாகரன் கொண்டாந்து கனெக்ட் பண்ணி தெரியல என்ன எதுக்காக அப்படி என்ன சொன்னார்னு எனக்கு சத்தியமாக புரியல. ஆனால் இந்த அண்ணன் போட்ட பிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து உண்மையிலே இதில் சோஷியல் மீடியாவில் தான் சொல்லிக்கிறேன், நாம தான் சொல்ல. சோஷியல் மீடியா முழுக்க இதுதான் வந்து கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுக்குறதா வச்சுருக்காங்க. ஒருவேளை டிவி நிகழ்ச்சியில் யாராவது இந்த அவார்டு கொடுக்குற நிகழ்ச்சி நடத்துனாங்க, அண்ணன் பேசுகிற அந்த மொமெண்ட்டுக்கு கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் அப்படிங்கிற அவார்டு அண்ணனுக்கு கொடுக்குமாறு யூடியூப் ப்ளஸ் பரிந்துரைக்கிறது. ஆட்சியில் விவசாயிகள் போராட்டம் பண்ணி அவங்க மேல குண்டாஸ் போட்ட அரசே போனது அரசு. அவர் எந்த போராட்டம் தெரியாம பேசுறாரு. அது திருவண்ணாமலை சிப்காட்ல எடுக்கும் போது நடந்த போராட்டம், அதை பத்தி அவர் பேசுறாரு. விவசாயிக்கு வந்து நெல் விலையை உயர்த்தி அந்த வயலை உயர்த்தி இது கேட்கவே இல்லை. அதாவது என்ன மேட்டர்னா, அவங்க சொல்லும் பொழுது விவசாயிகள் கடந்த 5 வருஷத்துல எந்த போராட்டமும் பண்ணல, நல்ல நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, அவங்களுக்குரிய பிரச்சனைகள் எதுவும் திமுக பேரில் வைக்கல, எல்லாமே கேட்கறதுக்கு முன்னாடியே செஞ்சு கொடுத்துட்டாங்க, அல்லது அந்த கோரிக்கை வரும்பொழுது பரிசீலனை பண்ணியிருக்காங்களே தவிர. விவசாயிகள் இப்போ பாருங்கள், காவிரிலேருந்து தண்ணி வரல, மேகதாட்டு அணை வரை கட்ட போகிறாங்க. ஆனால் அந்த அரசு மௌனம் காக்கிறது. ஏன்னாக்கா அங்கே ஒரு காங்கிரஸ் அரசு இருக்குது அப்படிங்கிறதுனால காங்கிரஸை பகைச்சக்கூடாது அப்படிங்கிறத ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய வயிற்றில் அடித்து அவங்களை ஈரத்துணியை போட்டு வாயில் மண்ணள்ளி போடுற வேலையை இந்த தாவேக்கா அரசு பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் திமுக வைக்கிற அக்யூசேஷன். அதில் தான் நம்ம அண்ணன் சிடிஆர் நிர்மல்குமார் இருக்கார்ல, அவர் வாயை திறந்தானாக்கா பொய்யை தவிர வேறு ஒன்றும் வராது. அண்ணே நீங்கள் ஒன்று பண்ணணும், உங்கள் தலைவர் சொன்னார்ல, அதை நீங்கள் டெய்லி காலையில் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் கட்சியில் உள்ள எல்லா அமைச்சர்களும் இன்க்ளூடிங் ரமேஷ் தம்பி, மாண்புமிகு அமைச்சர் ரமேஷ் அவர்களே, நீங்கள் அப்புறம் வந்து சிடிஆர் நிர்மல்குமார்னு, அப்புறம் நம்ம ரீல்ஸை கீர்த்தனா, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, காலையில் எழுந்திரிச்சோன்னே உங்கள் தலைவர் சொன்னதை செய்யணும். தலைவர் என்ன சொன்னாப்புல, பேப்பர் படிக்க சொன்னாப்புல இல்லை, அது குறைந்தபட்சம் தினத்தந்தி பேப்பரை புரட்டிட்டு அதுக்கப்புறம் வரணும். எங்கேயாவது வரவில்லை, வாட்ஸ்அப்பில் வர்றது, ரீல்ஸில் வர்றது, உங்கள் வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளே வர்ற அந்த பொய் தகவலாம் உணர்ந்து பேசக்கூடாது. தான் நிர்மல்குமார் சொல்கிறாரு, 5 வருஷத்தில் ஏன்னா போராடின விவசாயிகள் வந்து குண்டாஸ் போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது அந்த கைது, அந்த போராட்டம் எதுக்கு நடந்துச்சுனாங்க, சிப்காட் வந்துச்சு. ஸோ சிப்காட் வரும்பொழுது அதற்கு அங்கே உள்ள மக்கள், விவசாயிகள் இன்க்ளூடிங் எல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. 100 நாளைக்கு மேலே போராட்டம் போணுச்சு. அதை நம்மளும் கவர் பண்ணி போட்டிருக்கோம், அங்கே போராட்டக்காரர்கள்ட்ட பேட்டி எடுத்து போட்டிருக்கோம். அன்னைக்கு இந்த போராடிய அந்த மக்கள் பக்கம் தான் நம்ம நின்னோம். அந்த வீடியோ இன்னமும் நம்ம சேனலில் இருக்குது. அப்போ அந்த போராட்டம் வந்து சிப்காட் வரும்பொழுது சிப்காட்டுக்கு எதிர்த்து அந்த மக்கள் போராடினாங்களே தவிர, விவசாயிகள் எங்களுக்கு கூலி பத்தலை என்றோ, அல்லது விவசாயிகள் வந்து எங்களுக்கு தண்ணி வரல அப்படின்னோ, அல்லது விவசாயிகள் வந்து நெல் மூட்டையை காசு பத்தலை அப்படின்னா, இந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட அல்லது நெல் சம்மந்தப்பட்ட, விவசாயம் சம்மந்தப்பட்ட, விளைச்சல் சம்மந்தப்பட்ட போராட்டங்கள் அப்படிங்கிறது எதுவும் இல்லைன்னா அண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் கிளாஸ் எடுத்திருக்கிறாப்புல. அதனால் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் தயவு செஞ்சு திரும்பவும் சொல்கிறேன், காலையில் எழுந்தவுடன் உங்கள் தலைவர் சொன்னதை பின்பற்றவும். எடுத்துக்கோங்க, இல்ல பெரிய கைடன்ஸ் மாதிரி பண்ணக்கூடாது. என் ஸ்டைல் இதுதான்.
அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது, எல்லாருக்கும் நான் மாத்திக்க முடியாது. இல்ல மாண்பு அமைச்சர் கேலி பண்றீங்களா? மாண்பு நிதியமைச்சர் கொஞ்சம் கோவப்படாதீங்க. என்ன பண்ணுறதுன்னா தலைவன் காண்டாக்டாவில் உள்ள ரேகிங் பண்ணிட்டாங்க. நான் தான் சொன்னேன், நான் ஐயா பேரவைத் தலைவர் ஜெயஸ்ரீ மேதகு பிரபாகரன் அவர்கள்ட்ட நம்ம கேட்டுக்கிறது. எங்கள் என்ன வன்னியர் சாருடைய சைடில் சொன்னோம்னாக்கா மேதகு பிரபாகரன் அவர்கள்ட்ட நம்ம கேட்டுக்கிறதுனாக்கா ஜெயஸ்ரீ பிரபாகரன் அவர்கள்ட்ட, ஐயா பேரவைத் தலைவர் அவர்களே தயவு செஞ்சு ஒரு மசோதா போடுங்க, அல்லது சட்டத்தில் இடம் இருக்கா இல்லையான்னு தெரியல, அதை நீங்களே ஒரு மசோதா கொண்டு வர முடியும்னாக்கா தயவு செஞ்சு நீங்களே கூட கொண்டு வாங்க. இந்த சட்டப்பேரவைக்குள்ளே ராகிங் தடை செய்யப்பட்டது, யாரும் ராகிங் பண்ணக்கூடாது, ஒருவேளை ராகிங் பண்ணாக்கா ஆய்வுக்குழுக்கு உட்படுத்தி நடவடிக்கை எடுப்போம், அல்லது ஒரு நாள் 2 நாள் சஸ்பெண்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சட்டப்பேரவைக்குள்ளே ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க. சட்டப்பேரவையில் இருக்கிற ஆளுங்கட்சியை சேர்ந்த நபர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சொல்லிட்டு இருக்குனாக்கா அப்புறம் பொதுமக்கள் நாங்கள் அப்படிங்க பாதுகாப்பாக இருக்கிறது? அது சாதாரண விஷயம் இல்லை. ரேகிங் தடை செய்யப்பட்ட ஒன்று. ரேகிங்னால எத்தனை உயிரிழப்பு நம்ம எழுந்திருக்கோம் தெரியுமா? இப்போ அதே மாதிரி உள்ள ரேகிங் நடக்குதுனாக்கா இப்போ அந்த உயிரிழப்புக்கு நம்ம தானே பொறுப்பு. ஒருவேளை கோவப்பட்டு அவங்க ரியாக்ட் பண்ண போனோம் அப்படின்னு போனாக்கா சட்டமன்றம் என்னவாக இருக்கும்? அப்புறம் சட்டமன்றம் சண்டை மன்றமாக மாறிடும். அதனால் அப்படி அவ்வாறு மாறக்கூடாது. அது சட்டத்தை கொண்டு வர்றது, மசோதாக்கள் பேசுகிறது, அல்லது மக்களுடைய கோரிக்கைகளை பேசுகிறது, மானிய கோரிக்கைகளை பேசுகிறது, மாநில கோரிக்கைகளை பேசுகிறது, அது மட்டுமே இடமா இருக்கணும்னாக்கா தயவு செய்து நான் மன்றாடி கேட்டுக்கிறேன், ஐயா மேதகு ஜெயஸ்ரீ பிரபாகரன் அவர்கள்ட்ட நான் கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இந்த சட்டமன்றத்துக்குள்ளே ரேகிங் செய்யக்கூடாதுன்னு கொண்டு வரணும். அதுதான் ஐயா மரியவல்சன் அவர்கள் அவ்வளோ கோபமாக என்னடா கலாச்சிட்டாங்க போடுற யாருன்னு தெரில. அவர் பேசும்பொழுது தெரியும். அதாவது 7000, 5000, 400, 300 அப்படின்னு ஒரு நம்பர் புதுசாக கண்டுபிடிச்சார்ல, அதேமாதிரி இன்றைக்கி சில நம்பரில் கண்டுபிடிச்சாப்புல அவர் 9,000, 9,000ன்னு சொல்லிட்டு நம்ம இவர் நீர்வளத்துறை அமைச்சர்கள் நம்ம புசியானந்த் அவர்கள் இருக்கார்ல, அவர் ஒரு நம்பரை எனக்கு கண்டுபிடிச்சாப்புல 9,000, 9,313 அப்படின்னு ஒரு நம்பரை கண்டுபிடிச்சாப்புல. அதே மாதிரி ஐயா பேசுகிற தமிழ் இருக்கு இல்லையா, யார் நம்ம மரியவல்சன் அவர்கள் அப்படி பேசும்பொழுது அதை கிண்டல் கேள்வி பண்ணுறது, அல்லது நம்ம கடைநல்லூர் எம்எல்ஏ ராஜேந்திரன் அவர்கள் கூட நீங்கள் முழுசாக தமிழில் பேசுங்க, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலாம் ஆனால் எல்லாருக்கும் புரியணும்ல, தமிழ்நாட்டில் இருக்கோம், தமிழ் தாய் வாழ்த்துக்கெல்லாம் நீங்கள் பாருங்கள். வரலாற்றில் இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள், அதுக்கு முன்னாடி ஐயா கலைஞர் அவர்கள், இவங்கெல்லாம் இந்த கடவுள் தாய் வாழ்த்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பல வேலைகள் செஞ்சு ஐயா ஸ்டாலின் அவர்களே ஜிஓ போட்டு இங்கே கண்டிப்பாக எல்லா அரசு விழாக்கள்லையும் முதல்ல தமிழ் தாய் வாழ்த்தை பாட வேண்டும் அப்படிங்கிறத அவரே கொண்டு வந்தாலும், இதே மாதிரி வரலாறுல இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் இந்த சம்பவத்தை செஞ்சுருந்தாலும் இப்போ நடக்கிறதா புதுசு அப்படின்ற மாதிரி அவர் ஏற்கனவே போட்டு வச்சிட்டாரு. திரும்ப அதே தமிழ் தாய் வாழ்த்தை அரசு விழாக்களில் முதன்மையாக அதுக்கு நம்மளால உயர்கல்வித்துறை அமைச்சர் இருக்கார்ல, அவர் ஒரு வாழ்த்து ஒன்று பாடிக்கிட்டு இருக்காரு, தமிழ் மகனே, தமிழ் தாயின் மகனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பாடலை பாடி புகழ்ந்துகிட்டு இருக்காப்புல. இப்படியாக இன்னும் வரலாறுல பல முறை நடந்தாலும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் செஞ்சுருக்காங்க. அதான் மரியவல்சன் அவர்கள் கோவப்பட்டு இதுக்கு தான் அதில் காண்டாய் தான் அவர் கத்திட்டு இருக்காப்புல. அந்த காண்டான சம்பவத்துக்கு திரும்ப கவுண்டர் கொடுக்கும்பொழுது என்ன சொன்னார்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் பேசுங்க தம்பி அப்படின்னு ஏவாவில் அவர்கள் போட்டு முடிச்சு விட்டாப்புல. இவ்வளவு சம்பவங்கள் கொத்து போராட்டங்கள் நடந்திருக்கு, சில கொத்து போராட்டங்கள் பேசாமல் கடந்து போயிருக்கோம், உள்ளே நடந்திருக்கு. அதனால் தொடர்ந்து நீங்கள் சட்டப்பேரவை நிகழ்ச்சிகளை அறிவின்னு ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனலில் நீங்கள் டெய்லி லைவில் பார்க்கலாம். நாளைக்கு சட்டமன்றம் இருக்குது, நாளைக்கு எத்தனை கொத்து புரோட்டா போட போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. நாளை போட்ட கொத்து புரோட்டாக்கள் நாளை ஈவினிங் வீடியோவில் நம்ம பார்ப்போம்.